நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் அரசியல் தொடர்பாக பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் தாமரைக்கனி அவர்களே வணக்கம். கேரளாவில் இந்த ஹேமா கமிட்டின்ற ஒரு இஷ்யூ வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுச்சு. தமிழகத்திலையுமே வந்து அந்த மீ2 மாதிரி இந்த கேரளாவில் ஹேமா கமிட்டி. இப்போ தமிழகத்தில் திருமங்கலம் போலீஸ் காவல் நிலையத்தில் ஒருத்தர் கைது செய்திருக்காங்க இந்த ஹேமா கமிட்டி தொடர்பாக. என்ன காரணம் சார்? இது வந்து நம்ம சேனலுடைய எக்ஸ்க்ளூசிவ் நியூஸு. அதாவது தமிழகத்தில் மீ2வில் வந்து சின்மயி வைரமுத்து தகராறு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. மீ2 வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆகலை. அதை விட பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆனது வந்து சுசித்ரா லீக்ஸ் தான் தமிழ்நாட்டில். அது வந்து ஒரு லீக்ஸ், விக்கி லீக்ஸ் மாதிரி சுசித்ரா லீக்ஸ் அப்படின்றது, சுசித்ரா வளர்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயமாக போச்சு. அந்த டைமில் அது உளறலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போதைப்பொருள் வழக்கில் ஸ்ரீகாந்த் எல்லோரும் மாட்டும் பொழுது சுசித்ரா சொன்னது கரெக்டு அப்படின்ற மாதிரி வந்தது. ஆனால் அதில் கூட பெரிய பிரபலங்கள், சுசித்ரா சொன்ன நடிகர் விஜய், சுசித்ரா சொன்ன தனுஷ், இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவங்க சொன்னாங்க. எல்லா நடிகர்களையும் சொன்னாங்க அந்தம்மா. அதெல்லாம் வந்து மாட்டலை. ஆனால் கேரளாவுக்கு அதுதான் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசம். கேரளாவில் வந்து ஹேமான்ற ஒரு நீதிபதி வந்து முழுக்க சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கு அளிக்கப்பட்ட பாலியல் தொந்தரவு சம்பந்தமாக ரொம்ப சீரியஸாக அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் மேலே வந்து பினராயி விஜயன் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஹேமா கமிட்டி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டே உத்தரவு போட்ட அப்புறம்தான் அது வந்து டேக் ஆஃப் ஆச்சு. அதில் வந்து மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாமே மாட்டினாங்க. சரிதாவுடைய முன்னாள் கணவர் முகேஷ், இவங்க எல்லாருமே வந்து அதில் மாட்டினாங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு நிலவரம் என்பது புதுசாக வந்துச்சு. அப்போது அந்த ஹேமா கமிட்டி வந்து கேரளாவில் இன்றைக்கி வரைக்கும் சீரியஸாக இருக்குது. அந்த சீரியஸான ஹேமா கமிட்டியில் தமிழகம் தொடர்பாக ஒரு புகார் வந்து பதிவாச்சு. ஒரு பெண் நடிகை, எப்பவுமே ஹேமா கமிட்டியில் பேர் சொல்ல மாட்டாங்க, ஒரு பெண் நடிகை. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 20-22 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்து 14 வயசாக இருக்கும் பொழுது சென்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணை நடிக்க வாய்ப்பு கேட்டு 14 வயசுலேயே கூப்பிட்டு வராங்க. நல்லாயிருக்கும். என்னென்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றது வந்து மினு முனீர் குரியன் அப்படின்னு ஒரு அம்மா, ஒரு பெரிய நடிகை, அவங்க தான் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து சென்னையில் தங்க வச்சு சென்னை திருமங்கலத்தில் ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு அந்த பொண்ணை வந்து விபச்சாரத்துக்கு உட்படுத்துகிறாங்க. விபச்சாரத்துக்கு உட்படுத்தும் பொழுது ஒரு 5 பேர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மிக மோசமாக நடந்துக்கிறாங்க. அந்த பொண்ணை விபச்சாரத்துக்கு உள்ளாக்கி மிக மோசமாக அந்த பொண்ணை வந்து கற்பழிக்கிறாங்க. 14 வயசு பொண்ணு. அதுதான் முதல் அட்டெம்ப்ட் அது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணை வந்து கற்பழித்தோடனே அது பயந்து போயிட்டு ஊருக்கே ஓடிடுச்சு. இல்லை, சந்தேகம் என்னென்னா 14 வயசு பொண்ணை சென்னைக்கு அனுப்புகிறாங்க, பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க? அதான் நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கேட்டு பக்கத்து வீட்டு சேச்சி இது வந்து சினிமாவில் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்புக்கு வாய்ப்பு கேட்டு அனுப்புகிறாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணு கூட்டிகிட்டு வருது. இவங்கள மட்டும் இல்லை, நிறைய பெண்களை அந்த பொம்பளை வந்து கூட்டிகிட்டு வருது. வீட்டில் கோச்சிக்கிட்டு போனவங்க, நல்லா பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறவங்க, இந்த மாதிரி தொழிலுக்குன்னே வர்றவங்க, ஆசை வார்த்தைகள்லாம் கூப்பிட்டு ஒரு பல பெண்களை வந்து இந்த மீனு முனீர் குரியன் வந்து கூட்டிகிட்டு வந்து சென்னையில் அவங்கள தங்க வச்சு இந்த விபச்சாரத்தை வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலாகவே நடத்தியிருக்காங்க. பெரிய அளவுக்கு நடத்தியிருக்காங்க. இன்றைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் இந்த சர்வீஸ். அப்போது இந்த புகார் வந்து ஹேமா கமிட்டிக்குள்ளே போனோடனே ஹேமா கமிட்டி என்ன பண்ணுது, இது வந்து ஒரு புகாராக எடுத்து திருமங்கலம் காவல் நிலையத்துக்கு அனுப்பி, இது வந்து சென்னையில் திருமங்கலத்தில் ஒரு ஹோட்டலில் நடந்த மிக மோசமான ஒரு சம்பவம்
அப்போது இன்னும் எத்தனை கேரள பெண்கள் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி பாலியல் வற்புறுத்தலுக்கு ஆளாகி இருப்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது திருமங்கலம் போலீஸ் இதை வந்து கேஸாக எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, முனீர் குரியனை போய் கேரளாலேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரகேஷன் பண்ணுறாங்க. திருமங்கலம் போலீஸ் கேரளா போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. சென்னை போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணுது. இது வந்து புகார் வந்து ஃப்ரம் கேரளா ஹேமா கமிட்டியில் கொடுக்கப்பட்ட புகார். அங்கேருந்து அதை ரெஃபர் பண்ணி அது சென்னைக்கு வந்துட்டு அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி இதை வந்து சேஸ் பண்ணி அவங்க வந்து இதை பெரிய விஷயமாக எடுத்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தே தீரணும். ஏன்னா இதில் வந்து கேரளா ஹைகோர்ட்டும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. அங்கேருந்து நீங்கள் வந்து எஸ்கேப் ஆனீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்டில் அவங்க சொல்லிவிடுவாங்க. அங்கேருந்து திருமங்கலம் போலீஸ்க்கு கண்டனங்கள் வரும். அது ஒரு ப்ரெஸ்ஸில் பெரிய செய்தியாக வரும். அதனால் இவங்க வந்து அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்தோடனே இவங்க சென்சிட்டிவாக எடுத்து அந்த முனீர் குரியன் அவங்கள வந்து கைது பண்ணிவிட்டு நீங்கள் யாரை கொண்டு வந்தீங்க, எங்கெல்லாம் தங்க வச்சிங்க, எப்படி வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டீங்க, உங்களுக்கு யார் வந்து சென்னையில் கஸ்டமர் பிடிச்சி தர புரோக்கர் யார், அது யார், இது யார், உங்களோட தொழில் ரகசியம் என்ன, லிங்க் என்ன, இந்த பொண்ணை எப்படி பிடிச்சிங்க, இந்த பொண்ணை எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னும்போது இந்த பொண்ணு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதனால் இந்த பொண்ணை வந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன். சினிமா ஆசை காட்டி தான் கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணை வந்து நான் வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டேன். முதல் நாள்லேயே அந்த பொண்ணு வந்து அந்த காயங்கள் ஏற்படுற அளவுக்கு நிலவரங்கள் வந்தோடனே இந்த பொண்ணுக்கு ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போது அது சினி ஃபீல்டில் இருக்குது. மலையாள சினி ஃபீல்டில் அந்த பொண்ணு நடிக்குது. அது வந்து ஹேமா கமிட்டின்னு வந்தோடனே ஒரு பெரிய அவேர்னஸ் கேரளாவில். அது போய் ஹேமா கமிட்டியில் சொல்லுது, என்ன இந்த மாதிரி முனீர் குரியன் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க, 4 பேர் வந்து என்னை கெடுத்தாங்க அப்படின்னு. அப்போ அந்த 4 பேர் யார்? அதான் கேள்வி என்னன்னா, அந்த 4 பேருமே தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்களா இல்லை வேறு தொழிலில் இருக்கிறவங்க தான். விபச்சாரம் தானே, தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க தான் அது பண்ணாங்கன்றது இல்லை. அங்கே வந்து வேறு ஆட்கள். அப்போது முடிஞ்ச அளவுக்கு அது யாருன்னு, இது 10,000 பேர் 20,000 பேரை டீல் பண்ணியிருக்கோம். அந்த 4 பேர் யாருன்றது தெரியாது. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியும், அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு அந்த 4 பேர் யாருன்னு தெரியும். அதுக்கிட்டேருந்து ஐடென்டிஃபிகேஷன் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி இப்போது வந்து திருமங்கலம் போலீஸ் வந்து அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த 4 பேர் யார் அப்படின்ற முயற்சியில் அந்த பொண்ணோடையும் இன்டரோகேட் பண்ணிவிட்டு, அந்த முனீர் குரியனோடையும் இன்டரோகேட் பண்ணிவிட்டு இவங்களை எல்லாரையும் பண்ணியிருக்காங்க. அந்த முனீர் குரியனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து புழல் ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டேக்கு. தமிழ் சினிமாவில், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய நடக்குது, ரைட்டா? இங்கே எந்த ஹேமா கமிட்டியும் கிடையாது. இங்கே மீ2ன்னு ஒன்று வந்து வைரமுத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்தது கூட பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆகலை. அது வந்து பலர் சொன்னாங்க, பலர் பண்ணாங்க, ஆனால் டேக் ஆஃப் ஆகலை. சுசித்ரா லீக்ஸும் வந்து பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆகலை. சுசித்ரா லீக்ஸோட கண்டினியூவேஷனாக போதைப்பொருள் நெட்வொர்க்கில் நடிகர்கள் மாட்டினப்போ கூட அப்போ தான் சுசித்ரா சொல்கிறது உண்மைன்னே நம்பினாங்க பப்ளிக்கே. ஆமாம், அது வரைக்கும் ஸ்ரீகாந்த் வந்து மாட்டினதுக்கு அப்புறம் தான் தம் சினிமாவில் நிறைய இடத்துல போதைப் பொருள் வந்து புழக்கத்தில் இருக்குது அப்படின்றதே நிறைய பேர் உறுதிப்படுத்தினாங்க. நிறைய பேர் நம்பினாங்க, நிறைய பேர் உறுதிப்படுத்தினாங்க. அப்புறம் கூட சுசித்ரா சொல்லக்கூடிய விஷயங்கள், சுசித்ரா ஏற்கனவே சொன்ன விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க யார் அப்படின்றதுக்கான இப்போது இதுவே கேரளாவாக இருந்துன்னா, இப்போ போதைப்பொருள் நெட்வொர்க்கில் ஸ்ரீகாந்த் மாட்டியிருந்தாருன்னா, கேரளாவோட நடிகராக ஸ்ரீகாந்த் இருந்தாருன்னா கேரளா போலீஸ் என்ன பண்ணும், கேரளா பப்ளிக் என்ன பண்ணும், ஏற்கனவே சுசித்ரா இப்படி சொல்லிச்சு, சுசித்ரா லீக்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் வந்துச்சு, இதை வந்து நீங்கள் வந்து பெருசாக எடுக்கணும்னு சொல்லிட்டு சுசித்ராவை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது, ஏதா நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு போய் அதில் சுசித்ரா சொல்லக்கூடிய விஜய், தனுஷ்,
இவங்களை எல்லாரையுமே விசாரணைக்குள்ளாக்கி இருப்பாங்க. இதுவே கேரளாவாக இருந்தா. ஏன் சென்னை போலீஸ் இது பண்ணல? சென்னை போலீஸ் அதை பண்ணலை. இல்லை சார், நுங்கம்பாக்கம்ல அந்த ஸ்ரீகாந்தோடைய வழக்கு வருது, கைது பண்ணி விசாரணை பண்ணுறாங்க. அடுத்து கிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணுறாரு. அஜய் வாண்டியார் முதற்கொண்டு இந்த இந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டு அவங்களுடைய கார் சேஸ் பண்ணி கூட வச்சுருக்காங்க இப்போ வரைக்குமே. ஓரளவுக்கு நுங்கம்பாக்கம் போலீஸும் பண்ணியிருக்காங்க சார். ஆனால் ஏன் விஜயை கூப்பிடல? அதான் சார், சுசித்ரா லீக்ஸை வந்து இவங்க பெருசாக எடுத்திருந்தா தானே விஜயை கூப்பிடுவாங்க. ஏன் அதில் பெரிய ஆள் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்றதுக்காக கம்மிருக்காங்களா? இல்லை சார், சுசித்ரா லீக்ஸ் வந்து அந்த அளவுக்கு பப்ளிக் அவேர்னஸ் இங்கே இல்லை. கேரளா அளவுக்கான பப்ளிக் அவேர்னஸ் இங்கே இல்லை. கேரளாவில் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் போடப்பட்ட கமிட்டி தான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும், வெளியில் வந்தாலும், இப்போ சின்மயும் வைரமுத்து விஷயம் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? இது வரைக்கும் அது 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 தொடர்பாக வந்து ஏதாவது ஒரு விசாரணை நடந்திருக்கா? சின்மயை வந்து ராதாரவி எல்லாரும் சேர்ந்து நீ வந்து பாடக்கூடாது, டப்பிங் பேசக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சாங்க. அதை மீறி தான் முத்தமழை இங்கு கொட்டி தீராதோன்னு சின்மயி அதை மீறி தான் அந்த படத்தில் பாடி, அந்த பாட்டை பாடி அது வைரலாகி அது வந்து இணையதளங்களில் பேச்சாச்சே தவிர சின்மயி சொன்ன புகார் என்ன ஆச்சு? ரைட்டா? அந்த மாதிரி நிறைய செக்ஷுவல் புகார்கள் வந்து பெரிய அளவுக்கு இணையதளங்களில் வரும். பல பேரை பற்றி, பல விஐபிகளை பற்றி கூட வரும். ஆனால் யாரும் அதை வந்து தமிழ்நாட்டில் சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. அது இட்ஸ் எ பார்ட் ஆஃப் த கேம்னு போயிடும். அதே மாதிரி தான் தெலுங்குலேயும், அதே மாதிரி தான் கன்னடத்துலேயும், அதே மாதிரி தான் ஹிந்திலையும். ரைட்டா? எங்கேயுமே இந்த சினி இண்டஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்களில் இவ்வளோ சீரியஸாக போகல. ஆனால் கேரளாவில் போகுது. அதுதான் ஒவ்வொரு மக்களோட உணர்வு மட்டம். அங்கே அந்த மக்களோட உணர்வு மட்டம் வந்து சாதாரண உணர்வு மட்டம் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போது வாக்கு பதிவு இருக்கு இல்லையா, வாக்குச்சீட்டு முறைகேடு, அந்த போல் லிஸ்ட் முறைகேடு ராகுல் காந்தி வந்து அம்பலப்படுத்தினார். ரைட்டா? இப்போ ஒரிசாவில் அது வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரிசா எலெக்ஷனும் சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்து வேறு மாதிரி இருந்தது, பாராளுமன்ற தேர்தல் முடிவு வேறு மாதிரி இருந்ததுன்னு. அது அப்படியே கேரளாவுக்குள்ளே வரும்போது முகேஷ்னு ஒரே ஒரு பிஜேபி லீடர் தான் அங்கே ஜெயிச்சார் திருச்சூர் பார்லிமெண்ட்டில். உடனே அங்கே வந்து அவருடைய சொந்த தம்பி, அவங்க சொந்த ஊரில் ஒரு ஓட்டு இருக்குது, திருச்சூர் தொகுதியில் அவருக்கு ஒரு ஓட்டு இருக்குது. அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. எடுத்து முகேஷை வந்து கேட்குறாங்க. இப்போ ப்ரெஸ் அவ்வளோ ஆக்டிவ். முகேஷை வந்து கேட்குறாங்க, பதில் சொல்லு அப்படின்னு. நீ முறைகேடு பண்ணி தானே ஜெயிச்ச, இந்த மாதிரி நிறைய ஓட்டர் முறைகேடு வந்து நீ பண்ணியிருக்க திருச்சூர் பார்லிமெண்ட் தொகுதியில். அப்படி தான் வந்து பிஜேபி வந்து முதல் முறையாக வந்து திருச்சூரில் ஜெயிச்சது. நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்னா, நான் அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது, உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. திமுறா போகிறது வந்து இன்றைக்கி அங்கே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த முறைகேடுகள், இந்த விஷயங்களெல்லாம் எப்படி கேரளா பார்க்குது, எப்படி தமிழ்நாடு பார்க்குது அப்படின்றதுக்கான விஷயம் என்பது ஆல் இண்டியாவே, ஹோல் ஆல் இண்டியா, இந்த செக்ஷுவல் விஷயத்தில் வந்து ஹோல் ஆல் இண்டியாவும் வேறு மாதிரி தான் இருக்குது. எல்லா சினி ஃபீல்ட்லேயும் இது நடக்குது. ஆனால் இங்கே கேரளாவில் பார்க்கக்கூடிய மெத்தடில் வந்து வேறு எங்கேயுமே பார்க்கல அப்படின்றது தான் இதில் நம்ம சொல்லக்கூடிய செய்தி. கிட்டத்தட்ட 14 நாள் போராட்டம். ரிப்பன் மாலைக்கு வெளியே துப்புரவு பணியாளர்கள் நேத்தி தான் வந்து அவங்கள வந்து அப்புறப்படுத்தணும், கைது பண்ணணும், நள்ளிரவு வந்து கைது பண்ணுறாங்க. இத்தனை நாள் ஏன் வந்து அந்த போராட்டத்துக்கு அனுமதியை ஏன் அளித்தாங்க? அது கரெக்டான கேள்வி தான். அது வந்து முதல் நாளே அந்த போராட்டத்து வந்து என்ன இஷ்யூ, அதை என்ன இஷ்யூன்றது வந்து கேட்கலாம். இப்போது இந்த போராட்டத்துக்கு தீர்வு வராதுன்னு முன்னாடியே அரசுக்கு தெரியும். முதல் நாள் இல்லை 2ஆவது நாள் கூட கலைச்சிருக்கலாம். 14 நாட்கள் ஏன் இழுத்துட்டு போகணும்? அதில் வந்து 2 அமைச்சர்களுக்கு ஈகோ இருந்தது. ஒன்று வந்து அமைச்சர் சேகர் பாபு, அவர் வந்து கார்ப்பரேஷன் அமைச்சர், கார்ப்பரேஷனை பார்த்துக்கிறாரு. மேயர் பிரியா உட்பட எல்லாரோடையும் அவர் தான் இன்டராக்ட் பண்ணிகிட்ருக்காரு அவர். இன்னொன்று வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர், மாநகராட்சி அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கேஎன் நேரு, 2 பேருக்குமான கிளாஷ் வந்து இதில் அதிகமாக இருந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து இதை பண்ணியிருக்க வேணாம். ரைட்டா? இதை அலோவ் பண்ணி இது வந்து கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி
பிஜேபிக்காரன் உள்ளே போகிறான், மக்கள் அதிகாரம் அவங்க உள்ளே போய் தோழர்கள் போராடுறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளே பூந்துட்டாங்க, அப்புறம் திருமாவளவன் உள்ளே பூந்துட்டார், அவர் ஆதரவு கொடுக்குறாரு. அது இல்லாமல் இந்த நீலம் அப்படின்னு ஒரு அமைப்பு அவங்க வந்து உள்ளே பூந்து அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் ஆதரவு கொடுத்துட்டு டிவிகே விஜய் கட்சி டெய்லி சோறே போட்டாங்க. அவங்களுக்கு 3 வேளையும் சோறு, போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு 3 வேளை சோறு ஃப்ரீயாக அங்கே கிடைக்குது. அப்போ அது வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி மாறி அது ஒரு போராட்ட களம்ன்றதை தாண்டி எல்லாரும் போய் உட்காந்து அந்த அதாவது மெயின் ஏம் வந்து இந்த அரசுக்கு எதிரான ஒரு மையமான ஒரு போராட்டமாக. ஜல்லிக்கட்டு வந்து மெரினாவில் நடந்தது, இந்த போராட்டம் ரிப்பன் பில்டிங்கில் நடக்குது. ரெண்டும் அதான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்க நேற்றுலாம் டிராஃபிக் ஜாமு. ஏன்னா இந்த போராட்டத்தை அடக்கிற முயற்சி நடந்தது, அதனால் நடந்து ஜல்லிக்கட்டு மாதிரியே கொண்டு போகிறாங்க. இதில் முக்கியமான ரோல் என்னென்னா இந்த ராம்கே கம்பெனி வந்து 2011 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் உள்ளே வருது. முதல்ல தனியார் மயப்படுத்தினது வந்து ஜெயலலிதா. அதுக்கப்புறம் தொடர்ந்து நின்ற அதிமுக ஆட்சியில் வந்து 10 மண்டலங்கள் வந்து தனியார் மயப்படுத்திட்டாங்க. இப்போ 2 மண்டலங்கள் தான் தனியார் மயப்படுத்துகிறாங்க. ஜோன் 5 இன்னொரு மண்டலம் தனியார் மயப்படுத்துகிறாங்க. இந்த 10 மண்டலங்கள் தனியார் மயப்படுத்தின போது எந்த பிரச்சனையும் வரல. இந்த போராட்டத்தில் முழுக்க பார்த்திங்கன்னா அதிமுக வந்திருக்காது. ஜெயக்குமார் மட்டும்தான் ஒரு நாள் போயிட்டு ஆதரவுன்னு அறிக்கை விட்டுட்டு போயிட்டார் அவர். பாக்கி அதிமுக அதில் கலந்துக்கல. ஏன்னா 10 மண்டலங்களை ப்ரைவேட்டைஸ் பண்ணது அவங்க தான். இதில் வந்து சிஎம் செக்ரட்டரி 2 சண்முகம்ன்றவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். இது வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணி தான் தீரணும், இதில் வந்து பின்வாங்க முடியாதுன்னு. எலெக்ஷன் டைமு, இந்த டைம் வந்து உளவுத்துறை கூட சொல்லிச்சு, இது வந்து எலெக்ஷன் டைமு, எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தப்புறம் கூட நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிக்கலாம், அப்போ நீங்கள் இந்த முடிவை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு உளவுத்துறை கூட சொல்லிச்சு. ஆனால் சிஎம் செக்ரட்டரி 2 மிஸ்டர் சண்முகம் ரைட்டுங்களா, அவர் வந்து இதில் உறுதியாக இருந்தார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு வந்து கடிதம்லாம் எழுதி கொடுத்துருக்காரு, தனியார்மை ஆக்கக்கூடாது, அவங்க பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காருல்ல. தேர்தல் வாக்குறுதி இடம்பெற்றிருக்கு. அது வாக்குறுதி வந்து ஸ்டாலின் எழுதின கடிதம் வந்து அது இணையதளங்களில் கூட வெளியில் வந்தது. அது இல்லை சார், இப்போ சிஎம்ஏ ஹாப்பி இல்லை, இதில் சிஎம்ஏ அன்ஹாப்பி. ஆனால் இந்த அதிகாரிகளில் சண்முகம் அவருடைய பிடிவாதமும் 2 அமைச்சர்களுக்குள்ளே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படி சம்மந்தமாக ஈகோவும் தான். இது வந்து எல்லாம் உளவுத்துறை உட்பட எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து இதில் வந்து ரிபட்டல் ஆகிடுவாங்க, இது வந்து வெளியில் வந்துடுவாங்க, இது தனியார் மயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா போராட்ட வெற்றி தானே, அதோடு அவங்க கலைஞ்சிடுவாங்கன்னு. ஆனால் இது அவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட் கலைக்க சொன்னப்புறம் தான் கலைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத விஷயம். சென்னை வந்து 14 தொகுதிகளை வந்து திமுகவுக்கு வென்று கொடுத்த ஒரு மாவட்டம். எப்படி கோவை வந்து 11 சட்டமன்றங்களை அதிமுகவுக்கு வென்று கொடுத்ததோ அதே மாதிரி திமுகவுக்கு 14 தொகுதிகளை வென்று கொடுத்த மாவட்டம் சென்னை மற்றும் சுற்றுப்புறமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் தான். இந்த மாவட்டங்களில் எல்லாரும் வந்து பாவம் அவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அனுதாபம் வந்து எழுந்தது. இதை வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டமாக கொண்டு போயிட்டு ஜல்லிக்கட்டு மாதிரியே கலைச்சாங்க. அது இரவில் போயிட்டு ஒரு இரவு நேரத்தில் வந்து ஒரு பெண்களை அடித்தாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு. பெண்களை அடிக்கலை, அதில் வந்து கமிஷனர் ரொம்ப க்ளீனாக இருந்தார். அதில் ஆண் போலீஸே இன்வால்வ் பண்ணல, ஆண் போலீஸே அங்கே ஹேண்டில் பண்ணல, அவர் முழுக்க பெண்களை வச்சு தான் ஹேண்டில் பண்ணார், பெண் போலீஸ் தான் ஹேண்டில் பண்ணார். அதனால் பெண்கள் அந்த அப்புறப்படுத்தலே நியாயம் கிடையாது, அதையே நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் பெண் போலீஸை வச்சு தான் அது நடந்தது, ஆண் போலீஸை வச்சு அது அந்த அலிகேஷன் வந்துடும் நைட்டில் பெண்கள் கிட்டன்றதுனால தான் ஆண் போலீஸை வச்சு பண்ணாங்க. நல்லா கிளியராக வந்து அவங்க எல்லாரையும் சிட்டிலேருந்து அவுட்டரில் கொண்டு போயிட்டு மண்டபத்தில் வச்சுருக்கதா கேள்வி. ஆமாம், அது அவங்க பண்ண தான் செய்வாங்க. பட் இந்த அணுகுமுறை என்பது திமுக ஆட்சிக்கு ஒரு கரையாக தான் வந்திருக்கு. இது வந்து கரெக்டாக இவங்க பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி அணு உலை எதிர்த்து கூடங்குளம் போராட்டம் வந்து நடந்தப்போ வந்து திமுக வந்து கண்டுக்காமல் இருந்தது.
அதே மாதிரி இந்த போராட்டத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. அது திமுகவுக்கு ஒரு நெகட்டிவ் எஃபெக்டை கொடுத்தது. அதே மாதிரி இந்த போராட்டமும் நெகட்டிவ் எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னு தான் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து மிக மிக தவறான அணுகுமுறையை தான் கையாண்டிருக்காங்க. அதிமுக 10 மண்டலங்களில் பண்ணாங்க. அப்போ யாருமே வந்து ஒன்றுமே சொல்லலை, கேட்கலை, எதுவும் பண்ணலை. இந்த மண்டலங்களில் எதிர்ப்பு வந்தால் அதை முதல் நாளே அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். முதல் நாளே அவங்கள வந்து அங்கே டென்ட்டு போட விட்டுறக்கூடாது. டென்ட்டு போட விட்டு அவங்க போராட்டம் நடத்தின உடனே அதை எல்லாரும் பிக்கப் பண்ணிட்டாங்க. அவங்க அதனாலேயே வந்து அவங்க கோரிக்கை அநியாயம்லாம் நம்ம சொல்ல, கோரிக்கை நியாயம், அதை ஹேண்டில் பண்ண விதம் என்பது தவறு. போராட்டம் நடக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு 2-3 நாள் வந்து நேரு வந்து நகராட்சிக்கே வரலையே, ரிப்பன் மாளிகைக்கு வரலையே, சேகர்பாபு தலைமையில் தான் அனைத்துமே நடந்துச்சு. அதான் அதில் வந்து கிளாஷ் இருக்குது. அதான் சொல்கிறேன்னா, நேருவுக்கும் சேகர்பாபுக்கும் இடையே சண்டை நடக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதில் ஒரு சண்டை நடக்குது. அவருக்கு நேருவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. என்னை வந்து மதிக்கலை, நான் வந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், சீனியர் நான். இவர் வந்து முதல்வர் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். யார்? சேகர்பாபு. அதனால் அதில் கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் என்பது இருந்திருக்கிறது என்பது உண்மைதான். அதை நம்ம மறுக்கலை. இப்போ நம்ம தொடர்ந்து வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயம் தர்மசலா. ஏற்கனவே ஏராளமான சடலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. இப்போ எந்த நிலவரத்தில் இருக்குது சார்? தர்மஸ்தலாவில் வந்து புகார் சொன்னவர் யாருன்னு இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது. அவர் குரல் எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து தர்மஸ்தலாவில் குதிச்சிருக்கு. குதித்த உடனே இந்தியா டுடே போயிட்டு அந்த புகார் சொன்னவருக்காக நான் நூற்றுக்கணக்கான பாடிகளை வந்து புதைச்சேன், எனக்கு வந்து போலீஸே அந்த பாடிகளை எடுத்து கொடுத்தது, ரைட்டா, சட்டவிரோதமாக நான் வந்து அதை ஃபாரஸ்ட் லேண்டில் புதைச்சேன், ஃபாரஸ்ட் லேண்டில் சுடுகாட்டில் புதைக்கணும், ஒரு அனாதை பணம் கிடச்சதுன்னா அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், 1 வாரம் வச்சுருக்கணும், விளம்பரம் பண்ணணும், ரைட்டா, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சுடுகாட்டில் தான் புதைக்கணும், ஒரு அனாதை பணம் இருந்தாலே சுடுகாட்டில் தான் புதைக்கணும். அந்த புதைச்ச இடத்த வந்து இப்போது சப்போஸ் உறவினர்கள் கண்டுபிடிச்சி வந்து கேட்டாங்கன்னா அந்த ஃபோட்டோவை காட்டணும். இதுதான் வந்து சட்டம். இப்போ இந்த பெல்தங்கடி போலீஸு இந்த ஏரியாவில் இது வரைக்கும் ரிப்போர்ட்டே ஆகலை. மேன் மிஸ்ஸிங், விமன் மிஸ்ஸிங் வந்து போலீஸ் இதுலேயே இல்லை. இப்போ வந்து எஸ்ஐடி வந்து ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்லைனில் வந்து நிறைய புகார்கள் குவியுது. எங்கள் குழந்தையை காணோம், எங்கள் உறவினர்களை காணோம் அப்படின்னு ஹெல்ப்லைனில் வந்து புகார்கள் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த பெல்தங்கடி போலீஸ் வந்து இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. பெல்தங்கடி போலீஸ் தான் அதில் மெயின் குற்றம். முழுசாக அவங்க தான் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 2007 ஆனாபாகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டபுள் மர்டர் ஆகுறாரு. அவர்கிட்ட 3.5 ஏக்கர் நிலத்தை வந்து நம்ம வீரேந்திர ஹெக்டே கேட்குறாரு. வீரேந்திர ஹெக்டே வந்து 3.5 ஏக்கர் நிலத்தை கேட்குறாரு. அவர் வந்து கொடுக்க மாட்டேன்ன உடனே அவர் இருக்கிற சின்ன வீட்டில் யாரோ கொள்ளையடிக்க வந்தவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாபாகன் ப்ளஸ் அவருடைய சிஸ்டர் திருடர்கள் கொலை பண்ணிட்டதா ஒரு டபுள் மர்டர் கேஸ் 2007. அது இன்னைக்கு வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. அந்த 3 ஏக்கர் நிலத்துக்காக கொலை நடந்திருக்கு. 3.5 ஏக்கர் நிலத்தை கேட்டவர் வந்து இவங்க ஹெக்டே, வீரேந்திர ஹெக்டே, தர மருத்துவங்களை கொலை பண்ணிட்டாரு. தர மருத்துவங்களை கொலை பண்ணிட்டாங்க. இது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, வீரேந்திர ஜெயின் அப்படின்றது தான் அவரோட பேர். அந்த கோவில் தலைவர் பேர் வந்து வீரேந்திர ஜெயின். ஆனால் அது ஒரு சிவன் கோவிலாக இருக்குது. மஞ்சுநாதா கோயில்ன்றது சிவன் கோயில். அதனால அவர் வந்து வீரேந்திர ஜெயின்ற பேரை வந்து வீரேந்திர ஹெக்டேன்னு மாற்றிக்கினார். அதாவது வீரேந்திர ஜெயின்னா சமண மதத்தை சார்ந்தவராக போயிட்டார். அவர் வந்து ஹெக்டேனா ஐயரு, இந்து மத ஐயரு. அதாவது மதம் கூட மாறலாம், ஜாதி மாற முடியாது அப்படின்னா இவர் மதம் ப்ளஸ் ஜாதி மாறுறார், தலைவர் ஆகிறார். அவர் தான் இந்த 3.5 ஏக்கர் நிலத்தை வந்து ஆனாபாகன் கிட்ட கேட்குறாரு. அவருடைய தம்பி வந்து ஹர்ஷேந்திர ஜெயின், அவங்களாம் ஜெயினாக தான் இருக்காங்க. அப்புறம் குமார் ஜெயின், ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் அவரோட பேர்.
அதுக்கப்புறம் நிஷான் ஜெயின், உதய் ஜெயின் அவங்க பசங்க, இவங்கெல்லாம் தான் வாரிசுகள். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஜெயின், ரைட்டுங்களா. இந்த ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த பிரச்சனையை பற்றி போயிருக்கார். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து மாற்றி 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 பேசுகிறதுக்கான ஒரு டாக்டர் வந்து பேசுகிறாரு. நான் ஃபாரஸ்ட்லேயே உட்காந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நான் தான் பாடியை போச்சேன்னு ஒரு டாக்டர் சொல்கிறார். எப்படிடா ஒரு கேஸ் இல்லாமல் எப்படி நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்? அதுவும் ஃபாரஸ்ட் லேண்டில் உட்காந்து எப்படி நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்? என்ன ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கும்? அதே மாதிரி கேஷவ் கவுடான்னு ஒருத்தர், அவர் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர், அவர் துணை பஞ்சாயத்து தலைவராக இருந்த ஸ்ரீனிவாஸ், இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்தியா டுடே நேராக போயிட்டு அந்த பையனையை, அந்த ஆலியை பேட்டி எடுத்து எப்படிலாம் போச்சே, ஏதெல்லாம் போச்சே அப்படின்ற மாதிரி என்னென்ன இது வரைக்கும் நம்ம மீடியாலெலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோமோ எல்லாத்தையும் உண்மைன்னு போட்டு உடச்சிட்டான். பரபரப்பான அந்த பேட்டி, அந்த பேட்டியில் எல்லாத்தையும் உண்மையை போட்டு உடச்ச உடனே இன்றைக்கி அது வந்து 1 or 2 ஹவர்லேயே பல லட்சம் பேர் பார்த்த வீடியோவாக மாறி இருக்காது. இந்தியா டுடேவோட வீடியோ அது கன்னடத்தில் இருக்குது, ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவ்வளோ அவங்க இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் போடுறாங்க. எல்லோரும் போய் அந்த வீடியோவை பாருங்கள். அவ்வளோ பரபரப்பாக இன்றைக்கி வந்து இருக்குது. இது வரைக்கும் 6 மற்றும் 11வது குழியில் மட்டும் கிடைத்திருக்கக்கூடிய எலும்புகள் வந்து, ஒரு குழியில் 140 எலும்புகள் கிடச்சிருக்கு, ஒரு குழியில் 160 எலும்புகள் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போய் மணிப்பாலில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கேருந்து 80 கிலோமீட்டர் தான் மணிப்பால், அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இன்னும் பேத்தட்டிக் ஃபேக்ட் என்னென்னா, எஸ்ஐடி மொஹந்தின்னு ஒரு ஆஃபீஸர் தலைமையில் இருக்குது. அவர் தான் வந்து நம்ம கௌரி லங்கேஷ்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டை சுட்டி கொண்டோன்னே அவர் தான் புலனாய்வு பண்ணியிருக்கார். அவர் மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆஃபீஸர்னு. ஆனால் அவர் உட்பட யாருமே எவ்வளோ எலும்பு கிடைச்சிது, என்ன எலும்பு, யாரோட எலும்பு, இது வரைக்கும் வந்த ஆன்லைனில் வந்த புகார்கள் என்ன, இதை பற்றி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வரவே இல்லை. இது வரைக்கும் வரலாம். இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த கர்நாடகா வந்து 15வது நூற்றாண்டுலேயே 14வது நூற்றாண்டுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் வந்து தமிழ்நாட்டில் கோவில்கள்லாம் அறநிலையத்துறைக்கு மாற்றணுன்றது இப்போ புரியுதா? அறநிலையத்துறையில் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு தப்பு நடக்கலை. இந்த கோவில் வந்து ஜெயின்கள் வந்து இந்துக்களாக வேஷம் போட்டு அவங்களுடைய ரியல் எஸ்டேட்டுக்கு, அவங்களோட விஷயங்களுக்கு பண்ணுற ஒரு அம்மா தன்னுடைய மெடிக்கல் காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணை வந்து 2001 அனன்யா பட் அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து பறி கொடுத்துட்டு இன்றைக்கி புகார்தாரராக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க புகாரை இதுவரைக்கும் எந்த போலீஸ் ஸ்டேஷனும் ரெஜிஸ்டர் பண்ணல. அவங்க எஸ்ஐடியில் போயிட்டு என் பொண்ணு காணாமல் போய் அனாதையாக போயிட்டா இன்னும் கிடைக்கல அப்படின்றத வந்து ஒரு புகாராக கொடுத்துருக்காங்க. எஸ்ஐடியும் இன்றைக்கி வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி தரல. ஏன் அப்படி பண்ணுறாங்க தெரியல. பவர் அந்த அளவுக்கு, பவரும் பணமும் அந்த அளவுக்கு போயிட்டு. ஸோ ரொம்ப கேவலம். இவ்வளோ நாளாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அதை கவர் பண்ணலையே. பண்ணல. இப்போ தான் வர்றாங்க. இந்தியா டுடே இன்றைக்கி தான் வந்திருக்கு. இந்தியா டுடே. மற்றபடி கன்னடாவில் இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. கன்னட யூடியூபர்ஸ் கவர் பண்ணுறாங்க. கன்னட யூடியூபர் ஒருத்தர் கவர் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக தான் அவரை ஆளை வச்சு இந்த வீரேந்திர ஹெக்டே டீம் வந்து அடிச்சுது. அவரை மட்டும் குறிப்பாக அடிச்சுது. ஸோ இது அநியாயம் டு த கோர். இப்போ நம்ம கேரளாவில் ஒரு சம்பவம் பார்த்தோம். அங்கே அவேர்னஸ் டு த கோர், விழிப்புணர்வு டு த கோர் கேரளா. இங்கே வந்து அநியாயம், அக்கிரமம், அராஜகம், அறிவின்மை டு த கோர் கர்நாடகா. ரைட்டா? தமிழ்நாடு வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்குது. இங்கே வந்து உணர்வும் பெருசாக இல்லை. அதே நிமித்தம் அராஜகத்தை எதிர்க்கிற உணர்வு மட்டும் இங்கே இருக்குது, மக்கள் மத்தியில் இருக்குது. இப்படி தான் தமிழ்நாடு இருக்குது. கர்நாடகாலாம் ரொம்ப மோசம். இவ்வளோ வருஷமாக இவ்வளோ பிணங்கள்,
இவ்வளோ அநியாயம், இந்த விஷயங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கே ஆள் இல்லையான்ற மாதிரி இருக்குது கர்நாடகா. இதை நம்ம சேனல் தான் தமிழ்நாட்டில், இதை நம்ம சேனல் உட்பட 2-3 சேனல்கள் தான் இதை வெளியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து பேசிக்கிட்டு. ஓகேங்க சார். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த ரொம்ப நன்றிங்க சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் சந்திப்போம். நன்றி.